திருப்புவனை வடபழனி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய அலைமோதும் கூட்டம். பழனி உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். புத்தாண்டு தரிசனத்திற்காக திருச்செந்தூர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். 5 மணி நேரம் காத்திருந்த சாமி தரிசனம். புத்தாண்டின் முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள். குடும்பத்தினருடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து உற்சாகம். குற்றால அருவியில் குளிக்க தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். புத்தாண்டு நாளின் உற்சாகமாக குளித்து மகிழும் மக்கள். விடைபெற்று 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. நள்ளிரவில் ஆடிப்பாடி உற்சாகமாக வரவேற்ற மக்கள். திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ஆடிப்பாடி உற்சாகம். நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு உற்சாக கொண்டாட்டம். ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர் பரிசாக கொடுத்த புத்தகத்தையும் பெற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் வாட் வரி உயர்வை அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அமல். லிட்டருக்கு 2 ரூபாய் வரை விலை உயர்வு. பெண்ணாகரம் அருகே சிஐடி என கூறி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. போலீஸ் இன்ஃபார்மர் 2 சிறையில் அடைப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைப்பு. வீடுகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. அபராதத்துடன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் நீட்டிப்பு. வரும் 15ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. 3 வகையான வங்கி கணக்குகள் இன்று முதல் முடக்கம். 1 வருடமாக பணப்பரிமாற்றம் இல்லாத கணக்குகள் செயல்படாதவை என அறிவிக்கப்படும். வங்கிகள் மற்றும் தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. செல்வமகள் திட்ட வட்டி விகிதம் 8.2% தொடரும் என அறிவிப்பு. பனையூரில் உள்ள புதிய அலுவலகத்தில் 9 பாமக மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி திடீர் ஆலோசனை. தந்தை ராமதாசுடன் கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தன்னை கட்சியை விட்டு நீக்கியது கட்சியின் அடிப்படை விதிக்கு முரணான சட்டவிரோத நடவடிக்கை என்று தற்போது ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். ஒருவரை நீக்குவது என்பது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரின் அதிகாரம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக எழுத்துப்பூர்வ பதில் என்பது இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவுடைய கட்சி முடிவுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரிவான விசாரணை கடந்த 23, 24ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்போது எழுத்துப்பூர்வமான பதிலை ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக முறையான தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் தன்னிடம் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் அந்த ஒரு மனுவில் முன்வைத்துள்ளார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரான தன் வசம் மட்டுமே இரட்டை இலை சின்னத்தையும்
கூட்டணியும் கட்சியும் ஒப்படைக்க வேண்டும், தங்களுடைய தரப்பை அதிமுக என்று அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அதில் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது உள்ள கட்சியினுடைய நிர்வாகம் என்பது சட்டவிரோதமானது எனவும் அவ்வாறு சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமானது, ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட அந்த ஒரு தேர்வு செய்யப்பட்ட குழுவினுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் இருக்கும் வரையில் 2026ஆம் ஆண்டு வரை தங்களுடைய பதவி காலம் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தமிழ் புத்தாண்டையொட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாட்டிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் காலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் வழக்கத்தை விட அதிகாலை 5 மணி முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த புத்தாண்டை முன்னிட்டு பெருவுடையாருக்கு முன்னதாக மஞ்சள், பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெருவுடையாருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களிலும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது தொடர் விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து இந்த சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் கோவிலில் காவல்துறை தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் பக்தர்களின் வருகை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது அவருடைய ரசிகர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களை புத்தாண்டை முன்னிட்டு இன்றைய தினம் சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனது வீட்டிற்கு வெளியே ரசிகர்களை பார்த்து கையசைத்து அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். முன்பாக எக்ஸ் தளம் வாயிலாகவும் அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாட்ஷா படத்தின் ஒரு டயலாக்கை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு என்பது பிறந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ரசிகர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, அதே போன்று தீபாவளி, பொங்கல் மற்றும் அவருடைய பிறந்த நாள் ஆகிய நாட்களுக்கு ரசிகர்களை அவருடைய இல்லத்தில் சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் தற்போது ஆங்கில புத்தாண்டு பிறந்திருப்பதையொட்டி நேரில் சந்தித்து ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கைகளை அசைத்தவாறு ரசிகர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். இதற்காக காலை முதலே பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற புத்தாண்டு அன்று ரசிகர்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறும் வகையில் இந்த ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை அவர் கூறியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. புத்தாண்டு பிறந்திருப்பதை முன்னிட்டு தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தின் வாயிலில் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் உட்பட
முக்கிய நாட்களில் அவர் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கும் நிலையில் அந்த வகையில் தற்போது ஆங்கில புத்தாண்டு தினமான இன்றும் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முன்பாக எக்ஸ் தளம் வாயிலாகவும் அனைவருக்கும் அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். சீமான் தனியாக மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் மூலம் தூது அனுப்பியதாக டிஐஜி வருண்குமார் கூறிய நிலையில் வருண்குமார் தான் தொழிலதிபரை அனுப்பியதாக சீமான் பதிலளித்துள்ளார். இருவரிடையேயான காரசார வார்த்தை மோதல் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கு. எனக்கு தண்டனை பெற்று கொடு, நீ கொடுத்துரு, நீ பாக்குற கொடுத்துரு, நீ பாக்குறீங்க. தன்னை பற்றி ஆடியோ வழியாக திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டும் நிலையில் தன்னையும் தன் குடும்பத்தினரை பற்றியும் சமூக வலைத்தளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் அருவருக்கத்தக்க வகையில் பேசுவதாக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குற்றம் சாட்டுகிறார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் நீடிக்கும் நிலையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக நேற்று முன்தினம் ஆஜரான டிஐஜி வருண்குமார் தன்னிடம் மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் மூலம் சீமான் தூதுவிட்டதாக கூறினார். இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில், டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். இதற்கு சென்னையில் நடந்த நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்த சீமான் தான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாரு. தம்பி, என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு? நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. எனக்கு நீ யார், நீ உன்ட்ட மன்னிப்பு? தவறு செஞ்சது நீ. இதையடுத்து நேற்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான் டிஐஜி வருண்குமார் தான் தொழிலதிபரை அனுப்பி சமரசம் பேசியதாக குறிப்பிட்டார். நீ தான் அனுப்பின அந்த தொழிலதிபரை. அவர் கெஞ்சினாரு, நான் தான் சொன்னேன். நான் எதுக்கு தம்பி அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனேன். அந்த தொழிலதிபரை கூட்டி வா, இதே மாதிரி நீங்க எல்லாம் கேமரா வச்சுக்கிறீங்க, 2 பேரும் எல்லாரும் பேசுறோம், அவர்கிட்ட கூப்பிடுங்க. இதனிடையே சீமானுக்கு தண்டனை பெற்று தராமல் விடமாட்டேன் எனவும் வருண்குமார் நேற்று முன்தினம் கூறியிருந்தார். என்ன பார்த்து இவர் தமிழனா, இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு. யாருடைய தாய்மொழி என்ன, யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன், எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன், உயிரை விட்டு படிச்சிருக்கேன். இல்லை, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கேன். வருண்குமாரின் இந்த பேச்சுக்கும் சீமான் நேற்று எதிர்வினையாற்றினார். அட்லீஸ்ட் நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன், அதுலதான் ஆடியோ திருடன். நீ நேர்மையான சொல்ற, நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன். இதன் மூலம் சீமான் வருண்குமார் இடையேயான மோதல் தொடுவானம் போல நீண்டு கொண்டே செல்கிறது என்பது மட்டும் நிதர்சனம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் தங்களுக்கு வேண்டிய யாரையோ திமுக அரசு காப்பாற்ற முயற்சி செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆயிடுது. அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு,
அதிமுக ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறினார். பொதுவாக சட்டம் ஒழுங்கு என்று பார்க்கிற பொழுது எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெடுறதுன்றது உண்மை. எந்த ஆட்சியில் குறைவாக இருக்கிறதுன்றதான். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த காலங்களில் நான் இப்போ காவல்துறை மாநிலத்தில் நானே நேரடியாக பேசியிருக்கிறேன். ஒரு ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குறைந்திருக்கிறது என்ற அளவுகோல் தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாட்டு மாணவிகளிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவருக்கு நாளும் உளவியல் துன்புறுத்தலை ஏற்படுத்தும் அருவருப்பு அரசியலை எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் ரகுபதி கூறியுள்ளார். இதனிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போராட்ட களத்திற்கு வந்த சீமானை காவல்துறையினர் கைது செய்தனர். சீமான் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை, காந்திபுரம், ராணிப்பேட்டை, ஈரோடு, நாகை உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினரும் கைது செய்யப்பட்டனர். மாலையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான், ஆளுநருக்கும் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பினார். விஜய் சந்திச்சிருக்காரு, ஆளுநரை சந்திச்சிருக்காரு, அது பயன் தராது. அந்த செய்தி நம்ம கொடுத்துருக்கோங்கிறது வேணா வரும். ஆனா அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை. பல பல்கலைக்கழகங்கள், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை, கோவை பாரதியார், இங்க இருக்கிற சென்னை கல்லூரி, இங்க கல்வியியல், தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி, மதுரை காமராஜர், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க விடாம தடுக்கிறதே அவர் தான். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை பேனர்களாக அடித்து மன்னார்குடியில் முக்கிய சந்திப்புகளில் அக்கட்சியினர் வைத்த பேனர்களை காவல்துறையினர் அகற்றினர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து பாஜக மாநில தலைவர் உமாரதி தலைமையில் மதுரையில் இருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஜனவரி 3ஆம் தேதி பேரணியை தொடங்கி ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.